முதலமைச்சர் விஜய் தனது ரசிகர்களை மகிழ்விக்க மட்டுமே மேடை பேச்சு பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் அமைச்சர் சிவசங்கர், கடந்த ஆட்சியில் சாரி சொல்லாதீங்க, நீதி கொடுங்க என பேசிய முதலமைச்சர் விஜய் காவல் கொட்டடி மரணம் குறித்து வாய் திறக்காமல் இருப்பது வேடிக்கையாக இருப்பதாக கடிந்துரைத்துள்ளார். கன்னியாகுமரியிலே ஒரு கஸ்டடியல் டெத் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக சபரிவர்மன் என்பவருடைய உயிரிழப்பிற்கு பிறகு அங்கு என்ன கொந்தளிப்பு நிலவுகிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல பழனியில அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை தனியார் ஒருவருக்கு விற்றது குறித்து இன்றைக்கு நீதிமன்றம் மிகுந்த கண்டனத்திற்குரிய செய்தியாக பார்த்து அவர்கள் அதில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அதையும் மூடி மறைக்கிற விஷயமாக, அதை திசை திருப்புகிற விஷயமாகத்தான் இந்த அமைச்சர் பெருமக்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு செய்திக்கும் முதலமைச்சர் வாய் திறப்பதே இல்லை. ஏற்கனவே கடந்த காலத்தில் மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவம் குறித்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவார். இங்கே ஏதாவது ஒரு இது போன்ற லாக்அப் நடந்தால் கூட அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவர் அந்த குடும்பத்துக்கு வருத்தம் தெரிவித்த செய்திகள்லாம் இருக்குது. ஒரு முதலமைச்சர் அவ்வளோ இறங்கி மக்களிடத்தில் பழகினார். அதை கூட இவர் கிண்டல் பண்ணார், சாரி சொல்லாதீங்க, நீதி தான் வேணும்னு. ஆனால் இன்றைக்கி அந்த சாரி சொல்ல கூட இவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இல்லை. அதே போல் ஒன்றிய அரசு மூலமாக பல்வேறு நெருக்கடி வருது, அது குறித்தும் வாய் திறப்பதற்கு அவர் தயாராக இல்லை.